8 நாளா தொடர்ந்து மழைங்க. நைட்டு 6 மணிக்கு பிடிச்ச மழை இன்ன வரைக்கும் மழை நிக்கல. இன்னமும் மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தண்ணி காட்டாத்து தண்ணி வடியும்னு பார்த்தா பங்குல ஏதோ தண்ணி வடியும்னு பார்த்தா காட்டாத்து தண்ணி உள்ள பூருது. ஆனா இருக்கிற பயரும் தேருமா தேராதா அப்படின்ட்டு எங்களுக்கு பல யோசனையும் இருக்கு. ஒவ்வொரு ஏக்கருக்கு 20,000 30,000 செலவு பண்ணிவிட்டு மக்களுவ தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஊர்ல மக்களுவ நிலம் வச்சிருக்கிறவங்க நல்லா இருந்தா தானே நாங்க ஏழை மக்கள் பிழைக்கலாம். அதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் கவர்மெண்ட்ல யாரும் இந்த மழை பெய்யுதா ஆறு பக்கத்துல இருக்கு அதை போய் பார்ப்போம் வருவோம் அப்படின்னுட்டு யாருமே திருவாரூர் மாவட்டத்துல இருந்தும் பார்த்தது கிடையாது. கொரடாசரியில இருந்தும் பார்த்தது கிடையாது. எந்த தோழருமே இது வரைக்கும் அந்த பங்கை பார்க்கல. இந்த இந்த பச்சை பயிரை அவங்க போட்டோ எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் மூக்கு தெரியுதுன்னு அந்த பயிரும் எங்களுக்கு தேறி கைக்கு வருமா? அம்புட்டு தண்ணி காட்டாத்துல இருந்து கொள்றத பார்த்தா அந்த பயிருங்க தேறி கைக்கு வருமா வராதான்னுட்டு சந்தேகத்துல இருக்கிறோம். இது தொடர்ந்து ஒரு பருவமழை காரணமா 15 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. 15 நாளா இந்த பயிர்கள் எல்லாம் நீர்ல முழுகி சுத்தமா அழுகி போச்சு. உள்ளார அந்த ஆறு மாரி காய்ச்சி பின்னாடி தெரியுதுல்ல, அது பூரா உள்ளார பயிர் இருக்கு. அது முழுகி அழுகி போயிட்டு சுத்தமா அழுகுற நிலையில இருக்கு. இது சம்பந்தமா அரசாங்க அதிகாரிகளும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் கிடைக்கிறாப்புல பண்ணணும். ஏக்கருக்கு 20,000 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நைட்டு சாயங்காலம் பிடிச்ச மழை இது வரைக்கும் ஓயலை. வடிஞ்ச தண்ணியும் திரும்ப முழுகி போச்சு. நாங்கள் இழப்பீடு கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை விடுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.